முதலாவதாக அரவிந்தன் அவர்கள் பற்றி குறிப்புகளை அளிப்பதற்காக கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அரவிந்தனுடைய இழப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே இன்னுமே நம்ம நிறைய பேர் நம்ம இன்னும் அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் தான் இருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கை பாடல்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த அதிர்ச்சி இன்னும் மீளலை. அதாவது எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேச முடியும்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் இல்லைங்கிறதே இன்னும் ஃபுல்லாக நம்ப முடியல. இது ஆக்சுவலாக 2024 அவருடைய 60வது பிறந்தநாள் நிறைவு. அதுக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் அவர்களும் பரிசல் புத்தக நிலையத்தோட பரிசல் செந்தில்நாதன் அவர்களும் ஒரு 60 நிகழ்வு இங்கே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி ஒரு நிகழ்வு ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அதில் வாசிக்கப்பட்ட ஒரு அறிமுக குறிப்புலேருந்து அதை பேஸ் பண்ணி இது சும்மா சுருக்கமாக பண்ணியிருக்கேன். 2 வருஷத்தில் அவருக்கு இது நினைவேந்தலில் பண்ண வேண்டியவருன்னு நினச்சி கூட பார்க்கல. எனிவே இருக்கை. அரவிந்தன் இலக்கியம், இதழியல், மொழிபெயர்ப்பு ஆகிய துறைகளில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி வந்த அரவிந்தன் நினைவாக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அவரை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம் இது. 18 அக்டோபர் 1964. இதுவே தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட்டு ஆண்டு தான் குறிப்பிடணும்னு அவர் முதலே சொல்லுவார் என்கிட்ட. ரீசெண்டாக கூட அந்த கரெக்ஷனை சொன்னார். 1964 அக்டோபர் 18 அன்று சென்னையில் அரவிந்தன் பிறந்தார். தந்தை இங்கர்சால் தர்ஷியா என்னும் புனைப்பெயரில் கதைகள் எழுதியுள்ளார். மொழிபெயர்ப்புகளும் செய்துள்ளார். அவரது தாயார் மைத்திலி. தாய்வழி பாட்டனார் கலாநிலையம் ராஜகோபால் இலக்கண விளக்க நூல்களையும் மகாபாரத உரையையும் எழுதிய தமிழ் புலவர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த அரவிந்தன் சென்னை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் பட்டம் பெற்றவர். முறையான கல்விக்கு பின்னும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆயிரக்கணக்கான நூல்களை வாசிப்பதையும் கற்பதையும் தனது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். 90களின் தொடக்கத்தில் இந்தியா டுடே தமிழ் இதழியல் பணியை தொடங்கினார். காலச்சோடு, இந்து தமிழ் திசை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சமயம் தமிழ் ஆகிய ஊடகங்களில் பணியாற்றியவர். சென்னை நகருக்கான சென்னை நம்ம சென்னை மற்றும் பெண்களுக்கான நம் தோழி ஆகிய இதழ்களின் பொறுப்பாசிரியராக பணிபுரிந்தார். இடையில் காலச்சோடு பொறுப்பாசிரியராகவும் பணிபுரிந்தார். இதழியல் துறையில் தனக்கு கீழ் பணியாற்றியவர்களுக்கு சரியான பயிற்சி அளித்து அவர்களை தொடர்ந்து எழுத தூண்டியதில் அரவிந்தனுக்கு முக்கிய பங்கு உண்டு. லயோலா கல்லூரியின் இதழியல் துறை மாணவர்களுக்கு வருகை தரு விரிவுரையாளராகவும் பாடம் நடத்தியுள்ளார். கதைகள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என இவர் எழுதிய சுமார் 30 நூல்கள் வெளியாகியுள்ளன. 5 சிறுகதை தொகுப்புகள், 2 நாவல்கள், 13 மொழிபெயர்ப்பு நூல்கள் தவிர இவரது இலக்கிய விமர்சனங்கள், கிரிக்கெட் மற்றும் அரசியல் மொழி தொடர்பான கட்டுரைகள் தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. பாலசரஸ்வதி என்ற நூலை தமிழில் மொழியாக்கியதற்காக 2017ஆம் ஆண்டில் கனடிய இலக்கிய தோட்டம் வழங்கும் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான இயல் விருது இவருக்கு கிடைத்தது. தமிழ் புத்தக நண்பர்கள் நடத்தும் மாதாந்திர விமர்சன கூட்டத்தில் இமயத்தின் படைப்புகள் குறித்து ஆற்றிய உரைக்கு 2016-17ஆம் ஆண்டுக்கான ஆண்டின் சிறந்த உரை விருது ஆகியவற்றாலும் இவர் கௌரவிக்கப்பட்டுள்ளார். அரவிந்தனின் மனைவி ஸ்ரீதேவி யோகா பயிற்றுநராக பணியாற்றி வருகிறார். மகள் நம்ரதா கனடாவில் பணியாற்றி வருகிறார். மகன் சைத்தன்யா சென்னையில் உளவியல் முதுநிலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார். 2002ஆம் ஆண்டு முதல் காலச்சோடு பதிப்பகத்தின் பதிப்பாசிரியராக அரவிந்தன் பணிபுரிந்து வந்தார். 2026 ஏப்ரல் 3 அன்று காலை நாகர்கோவிலில் காலமானார். அடுத்ததாக ஓவியரும் கலை இயக்குனருமான சந்தோஷ் அவர்களை அழைக்கிறோம். ஆக்சுவலி நான் ஓவிய கல்லூரி முடிச்சுட்டு காலச்சூரில் டிசைனராக முதல் வேலை காலச்சூரில் தான். நாகர்கோவிலில் கண்ணன் சார் என்னை அங்கே ஹையர் பண்ணிவிட்டு சென்னைக்கு அனுப்புனார். அப்போ அரவிந்தன் சார் இங்கே காலச்சூடு ஆசிரியராக இருந்த டைம் அது. அப்போ உலகத்தமிழ்.com அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கும் அரவிந்தன் சார் ஆசிரியர். அப்போ நான் எனக்கு கிட்டத்தட்ட 21 வயசு தான். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஒரு மனநிலையோடவே இருந்த ஒரு ஆள். அப்புறம் இயல்பாகவே கலைஞர்களுக்கே உரிய ஒரு விட்டத்தியான மனநிலை, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ நான்லாம் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒரு 3ஆவது நாளே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டெய்லி காலையில் வந்துடுவோம். இங்கே சுதர்சன் ஆஃபீஸில் அதோட ஸ்ரீராம் சிட் ஃபண்ட் ஆஃபீஸில் ஒரு ஓரமாக எங்களுக்கு ஆக்சுவலி அப்போ காலச்சூடு அண்ட் உலகத்தமிழ்.com ஆஃபீஸ் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ஏழியராக ஒரு நாள் வந்தேன். ஒரு மூடு சரியில்லை, இன்றைக்கி ஒர்க் பண்ணணுங்கிற ஐடியாவே, ஒர்க் பண்ணுற ஒரு மூடே இல்லை. சரி என்ன பண்ணலாம், அரவிந்த் சார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படி கிளம்பிடலாம் வெளியேன்னு சொல்லிட்டு, அன்புள்ள அரவிந்த் சார் மனசு சரியில்லை அதனால் இன்றைக்கி லீவ் வேணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி அவர் அதை பார்த்துட்டு ஏன் சொல்கிறேன்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னு லீவ் கேட்பாங்க, மனசு சரியில்லை இன்றைக்கி லீவ் வேணும் அப்படின்னா அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு
ஏப்பா உனக்கு வந்து நல்லா எழுத வருது கோர்வையா, நீ வந்து ஆர்ட் மட்டும் இல்லை எழுதவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ரைட்டிங் சைடில் வந்து புஷ் பண்ணது அவர் தான். ஸோ வந்து வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் அவரை பற்றி பேசுகிற எல்லாருமே இது பண்ணுறது தான். அவர் ஆக்சுவலி இப்போது அவர் இறந்து போனப்போ கூட ஊரில் நண்பர் ஜிஎஸ் தயாளன் கிட்ட பேசும்போது அரவிந்த் சாரை பற்றி பேசி வரும்போது ஒரு வார்த்தை அக்கறை, அவர் அக்கறையாக இருப்பார் அப்படின்னதும் தயாளன் வந்து அப்படியே வந்து அப்படி இதாகிட்டார். சரி கரெக்டாக சொன்னீங்க சார், இந்த அக்கறை இந்த அக்கறைன்ற வார்த்தை தான் அவரை பற்றி சொல்கிற ஒரே வார்த்தை, சரியான வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து இப்போ சகானாவுடைய ஒரு கவிதை தொகுப்பு வரும்போதும் அவர் தயாளன் சொன்னார், அதாவது ஒரு மற்றவங்களோட விஷயங்கள் மேலே அவர் எடுத்துக்கிற அக்கறை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு பிடிச்ச சில விஷயங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா அதான் கிரிக்கெட், எல்லோரும் பேசுன அந்த கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இது சென்னையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், மூணாவது வந்து பக்ஷணம் உணவு, அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். இப்போ நானும் அவரும் வந்து ஈவினிங்னா கிளம்புவோம், அவர் பைக்கில் என்னை ஏற்றிட்டு வந்து நான் தேனாம்பேட்டில் இருந்து அவர் விட்டுட்டு அவர் மாம்பழம் வீடு அவர் போவார். ஸோ வந்து பைக்கில் ஏறினவுடனே அவர் வந்து சொல்லுவார், இந்த திருவெட்டீஸ்வரர் கோவில் பக்கத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு பக்ஷண கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே வந்து ஈவினிங் வந்து பக்கோடா வந்து நல்லா முறுமுறு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போடுவோம், அப்போ நம்ம அங்கே போய் சாப்பிட்டு போகலாம் அப்படிமாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேற ஒரு ரூட்டில் அங்கே வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1960s 70s ஒரு இலக்கிய ஒரு குழு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த ரத்னா கஃபே காஃபி, அந்த இதை பற்றின ஒரு அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷனான ஒரு ஜீவியாக வந்து நான் அவரை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த லைஃப் இருக்குல்ல, அந்த 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 ஒரு மாம்பழம் அப்படின்ற இதுக்குள்ளே அவர் வந்து வளர்ந்த அந்த லைஃப் இருக்குல்ல, இந்த காஃபி, இந்த பக்ஷணம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ரொம்ப ரொம்ப நுட்பமாக அதை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து சொல்லிகிட்டு இருப்பார். ஆக்சுவலி அந்த மாதிரி நொறுக்கு தீனி இதுலலாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் சாருக்கும், எனக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவர் எனக்கு அறிமுகப்படுத்திருக்காரு, இந்த மாதிரி உணவு வகைகள். அதுக்கு அடுத்தது என்னென்னா சினிமா, அதாவது காலச்சூடு ஆசிரியராக இருக்கிறாரு. இப்போ நானும் அவரும் சேர்ந்து வந்து திருடா திருடி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நாங்கள் பார்க்க போனோம் கூட 1-2 நண்பர்கள். அப்போ காலச்சூடில் வந்து இன்னொரு கவிஞர் ஒருத்தர் ப்ரொபோஸ், ஒரு உதவி ஆசிரியர் இருந்தவர், எங்கிட்டலாம் என்னப்பா ஒரு காலச்சூடு ஆசிரியர் இருக்காது திருடா திருடி படம்லாம் பார்க்க போகிறாரு அப்படின்னு. நான் வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லலாம். அது என்னென்ன அரவிந்த் சாரோடது என்னென்னா, அவர் வந்து ஒரு தீவிரமாக ஒரு பக்கம் சுந்தராமசாமி, சலபை சார் சொன்ன மாதிரி சுந்தராமசாமி அப்படியே அவர் ஒரு அரை மணி நேரம் பேசினாலே சுந்தராமசாமி வந்து ஒரு 5 தடவை வந்துடுவார் அந்த வார்த்தையில், சூரா என்ன சொல்லியிருக்க தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி அதை சொல்லிடுவார். அந்தளவுக்கு ஒரு பக்கமாக ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் பற்றின ஒரு இது இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு வெகுஜன தளத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய இது ஒரு ஜேர்னலிசமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அதையும் நுட்பமாக கவனித்து பேசுகிற, ஏன் மன்மதராசா பாட்டு இது என்ன ராகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு வந்து உட்காந்து பேசுவார். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆள். அதாவது வழக்கமாக ஒரு சீரியஸ் லிட்ரேச்சரோட அந்த இறுக்கமான ஒரு தன்மை வந்து அரவிந்த் சார்ட்ட வந்து எப்போவுமே இருக்காது. ஆக்சுவலி ரொம்ப ஒரு லகுவான ஒரு கேரக்டராக இருந்தார். ஸோ வந்து நான் வந்து ஒரு 3-4 வருஷம் அவர் கூட வந்து அங்கே காலேஜில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இதை வந்து அவர் மரணத்துக்கு பிறகு நிறைய பேர் அஞ்சலி எழுதும்போது எல்லாருமே அதை எழுதிடுறாங்க. அதாவது அந்த ஒரு சீனியர் ஜூனியருங்கிற அந்த ஒரு மனநிலையே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. ரொம்ப நான் எனக்கு அப்போ 21 வயசு, அவருக்கு எப்படியும் ஒரு 40 வயசு கிட்ட இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு நட்போட வந்து இது பண்ணுவார். தொடர்ந்து எங்கிட்ட வந்து ஆர்ட் பற்றி எழுதுறதுக்கு என்ன அவர் வந்து தூண்டிக்கிட்டே இருந்து கடைசியாக மின்னம்பலத்தில் இருக்கிற வரைக்கும் மினிமலிசம் பற்றி நான் அதில் ஒரு தொடர் எழுதினேன். அது கூட அவர் வந்து விரட்டி வாங்குறது தான். எனக்கு என்னென்னா ரொம்ப ஒரு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் என்னென்னா, அரவிந்தன் சார் வந்து என்னை பார்த்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ஹானஸ்டான நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு சொந்த வீடு அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்திருக்குங்கிற மாதிரியான நம்ம சூழல் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து ஊடகத்துலலாம் வெறுமனே ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ இருக்கிறவங்களே வந்து இன்றைக்கி எப்படி எல்லாமே சம்பாதிச்சு செட்டில் ஆகுறாங்கிற ஒரு லெவலுக்கு போகக்கூடிய நிலைமை இங்கே இருக்கும்போது, இவ்வளவு நேர்மையாக இருந்த இவ்வளவு திறனோட இவ்வளவு நேர்மையாக இருந்த ஒரு ஸ்காலர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு காலேஜே படிக்காட்டலாம் அப்படி ஒரு ஸ்காலர் மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து ஏன் கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சூழலில் இருந்தார், அப்படி இருந்த அந்த நம்மளோட சூழல் நினச்சி நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஆக்சுவலி அந்த எந்த தகுதியும் இல்லாமல் எத்தனையோ பேர் எங்கேயோ என்னென்னமோ விஷயங்களை அடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அது அரவிந்த் சார் அந்த மாதிரி அடையலை. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிற இதுவே கிடையாது. நான் வந்து அவருடைய முதல்ல குளியலறைக்கு வெளியே சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த தூப்புலேருந்து நான் வந்து மில்லினியம் கதைகள் வரைக்கும் நான் வந்து படிச்சிருக்கிறேன். பயணம் நாவல் படிச்சிருக்கிறேன், பொன்னகரம் படிச்சிருக்கிறேன். பொன்னகரத்துலலாம் அவர் சென்னையை பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மூலமுடுக்கில் இருக்கக்கூடியது, ஏன் அந்த பட்டத்துக்கு மஞ்சா கயிறு போடுறத பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசுவார் அவர். ஸோ வந்து இவ்வளோ ஒரு விஷயங்களாக இவ்வளோ வாஸ்டான விஷயங்களை தெரிஞ்ச இவ்வளவு திறனுள்ள ஒருத்தர் ஏன் வந்து
இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரியான சூழல் நம்ம சூழலில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு கோபமும் இதுவும் தான் வருது ஆக்சுவலி. இப்போ இது இந்த மாதிரி விஷயம் பேசினா கூட அவர் ஒரு மாதிரி அந்த வாயை லைட்டாக ஃபோனில் வச்சுட்டு சிரிச்சுட்டு ஏன்பா அப்படிம்பாரு. ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர். அப்புறம் நாகர்கோவிலுக்கு வந்து இப்போது நாகர்கோவிலுக்கு அவர் வரும்போது நான் நாகர்கோவிலில் இருந்தேன் ஆக்சுவலி. அப்போ அந்த டைம் நான் நாகர்கோவிலில் இருந்தேன். அவர் வந்ததும் ரொம்ப சந்தோஷம். நானும் என் ஒய்ஃபு ஷர்மி நாங்கள் 2 பேருமே அரவிந்த் சார் கீழே வேலை பார்த்தவங்க தான். மதியானம் அவர் வந்து ரெகுலராக காலேஜூரில் இருக்கும்போது மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்ற பழக்கம் ஒன்று இருக்கும். ஒரு அடியில் வந்து கடலை மிட்டாய் வச்சுருப்பார். சரவணன் சந்திரன் வந்து கோவில்படி போகும்போது ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பான். நாங்கள் வந்து அவர் போகிற கேப்பில் நாங்கள் அதை திருடி திங்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத தாண்டி நம்மக்கிட்ட இயல்பாகவே வந்து ஒரு நம்மளை ரொம்ப நெருக்கமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 பிரதர்ஹுட்டாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு ஆளுமே அவர் இருந்தார். இப்போ காலச்சூடு நார்வூல் வந்தப்போ கூட நான் போய் பார்த்துட்டு நானும் சாரும் வந்து நார்வூலில் வந்து கொஞ்சம் கன்னியாகுமரியில் கொஞ்சம் ஜாலியாக சுற்றலாம், வெவ்வேறு இடங்களுக்கு போகலாம் அப்படின்ற இதெல்லாம் இருந்தது. அப்புறம் நான் சென்னைக்கு போன வருஷம் நான் சென்னைக்கு திரும்ப வந்துட்டேன். இப்போ கடைசியாக இங்கே வந்துட்டு சஞ்சய் சுப்பிரமணியம் புத்தகத்துக்கு அண்டு தி ஜானகிராமோட இசை கதைகள் தொகுப்புக்கு வந்து இப்போ ஒரு 5 மாதம் முன்னாடி வந்து இங்கே ஒரு நிகழ்வு காலேஜோட சார்பில் நடத்தும்போது நான் வந்தேன். அப்போ கீழே வந்து அரவிந்த் சார் நின்றுட்டு வாப்பா ஷர்மிலாம் வரலையா அப்படின்னு வந்து அப்படி கூப்பிட்டாரு. இன்றைக்கி நான் வந்து ஆக்சுவலி வண்டியை விட்டு இறங்கி அப்படி வரும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி சாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும் நான். தேங்க்ஸ். அடுத்ததாக கவிஞரும் ஆவணப்பட இயக்குனருமான ரவி சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக மாதிரியே ஒரு கட்டுரையை வாசிச்சலான்னு இருக்கேன். சாகித்ய அகாடமி மீட்டிங்கிறதுக்காக 3/4/2026 வெள்ளிக்கிழமை சென்னையிலிருந்து டெல்லிக்கான பயணத்தில் இருந்தேன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆவணப்படத்தின் தொடர்ச்சியான திரையிடல்களின் அயற்சியோடு விமானம் ஏறியதும் தூங்கிவிட வேண்டும் என்று நினைத்தபடியே விமானத்துக்குள் ஏறினேன். அலைபேசியை ஃப்ளைட் மோடில் வைக்கும் அறிவிப்பு வந்தது. இன்னும் 3.5 மணி நேரம் வரை செய்திகள் எதுவும் பார்க்க முடியாது. கடைசியாக என்ன செய்தி வந்திருக்கிறது என்று பார்க்க துவங்கினேன். விமானம் நகர்ந்து ரன்வே நோக்கி சென்று கொண்டிருந்தது. காலை 11:17க்கு நண்பர் பாரி ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். விமானம் ரன்வேயில் ஓட ஆயத்தமாய் வந்து நின்றது. நான் செய்தியை திறந்து வாசித்தேன். என் மனம் சில க்ஷணங்கள் உறைந்து மீண்டது. அயர்ந்த தூக்கத்திலேயே அமைதியாய் நண்பர் அரவிந்தனின் உயிர் பிரிந்திருந்த எதிர்பாராத துக்க செய்தி. சில நிமிஷங்களுக்கு பின் விமானமும் என் மனம் போலவே வேகமான ஓட்டத்தில் தடதடவென குலுங்க ஆரம்பித்தது. உடலும் விமானமும் அதிர்ந்தன. மரங்களும் கட்டிடங்களும் வாகனங்களும் பிற விமானங்களும் பின்னோக்கி சென்றன. மனதில் தகிக்க முடியாத ஒரு வெறுமை. எல்லாம் நழுவிக்கொண்டே செல்ல துக்கத்தின் வாதையால் கண்களில் சில துளிகள். மேல் நோக்கி சென்ற விமானம் மெல்ல சமனில் நிலைத்து மிதக்க மனமும் அதே போலவே. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்ற பெருமை படைத்த இவ்வுலகில் எல்லோரது தலைக்கு மேலும் மரணத்தின் கத்தி எப்போதும் தொங்கிய விடியதான் இருக்கிறது. அது ஏதோ ஒரு சிறு சமிக்கைக்காக காத்திருக்கிறது, அவ்வளவுதான். நமது வீராவேச சபதங்கள், வன்மங்கள், பிரகடனங்கள், வாளுருவி நின்ற நாட்கள், சந்திக்க வேண்டிய வான்முட்டும் கற்பனைகள் எல்லாம் பொடி பொடியாக உதிர்கிற நேரம் இப்படியான செய்திகள் வருகிற நேரம்தான். எப்போதோ படித்த மொழிபெயர்ப்பு கவிதை ஒன்று நினைவுக்கு வந்தது. அதன் தலைப்போ முழுமையான வரிகளோ இப்போது நினைவில் இல்லை. ஆனாலும் மனதில் தேங்கியவற்றை சொல்லி பார்த்து கொள்ள தோன்றிற்று. அது ஒரு அமைதியான வருகையாளர். பல சமயம் ஓசையுடன் வருவதில்லை. அமைதியின் மொழியை கற்றுக்கொண்டவன் தான் அது புறப்படுகிறது. இதய துடிப்புகளின் இடைவெளியில் சதா அது காத்திருக்கிறது. அது வரும்போது எதையும் பறிப்பதில்லை. நாம் அறியாத சில முடிச்சுகளை மட்டும் அவிழ்க்கிறது. வாழ்நாள் முழுவதும் நாம் சேகரிக்கிறோம். காதல், நட்பு, உறவு, சொந்தம், சொத்து, கோபம் என காலடி தொட்டு நழுவும் அலைகள் போல மரணம் வந்து அந்த பெயர்களை மெதுவாய் அழித்து மிச்சம் இருப்பவர்களிடம் அது குறித்த கேள்விகளை தருகிறது. நாம் சென்ற இடங்களெல்லாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று கொண்டிருந்த அந்த இடம்தான். அரவிந்தனை 90களின் துவக்கத்தில் ராதாகிருஷ்ணன் ரோடு
இந்தியா டுடே அலுவலகத்தில் வாசந்தி சந்திக்க சென்றபோது சந்தித்தேன். அவரை பார்த்துட்டு போங்க என்று சொன்னார். அரவிந்தனை அவரது சிறு சதுர கேவனுக்குள் வெளியே நின்று பார்த்தேன். வாசந்தி சந்திக்க சொன்னதை சொன்னேன். ஓ அப்படியா, ஓகே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேணாம். சரி, ரிசப்ஷனில் இருங்க, நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன். நான் காத்திருந்தேன். அவர் வந்தார். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ரவி. எஸ், ரவி சுப்பிரமணியன். கும்பகோணமா நீங்கள்? எப்படி தெரியும்? வாசந்திட்ட பேசிட்டு தான் வரேன். ஆமாம், சும்மாவா இலக்கியவாதிகளை பார்க்க நீங்கள் சென்னைக்கு வந்து போகிறீங்க? ஆமாம், ஆச்சரியமாக இருக்குது, நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. அம்மா, உங்களுக்கு வியாபாரம்லாம் இருக்கு இல்லையா? தம்பிங்க ஆளுங்க பார்த்துப்போங்க. இப்படியாக அந்த பால்கனியில் நின்றபடி சம்பாஷணை சில நிமிஷங்கள் தொடர்ந்து பின் அவர் விடை பெற்றார். நான் அவர் செல்வதை பார்த்து கொண்டே இருந்தேன். அதன் பிறகு நிரந்தரமாக நான் 95 சென்னைக்கு வந்தேன். அவரை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நட்பின் நெருக்கம் அதிகமானதும் சில வேளைகளில் அவர் வீட்டுக்கும் செல்வேன். அதில் 2 முறை அவர் வீட்டில் சுந்தர ராமசாமி அவர்களை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். ஸ்ரீதேவி மலர்ந்த முகத்தோடு அப்போதும் நல்ல கும்பகோணம் ஃபில்டர் காஃபி கொண்டு வந்து தருவார். அதன் பின் எவ்வளவோ சந்திப்புகள். அவர் எனது வண்டியின் பில்லியனிலும் நான் அவரது வண்டியின் பில்லியனிலுமாக கடந்த தூரங்கள், ருசியாய் தேடி தேடி சாப்பிட்ட உணவுகள், கேட்ட கச்சேரிகள், போட்ட சண்டைகள், பேசாமல் இருந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டதே அரவிந்தா. ஒரு முறை ஏதோ ஒரு இலக்கிய விவாதம் நீண்டு வாக்குவாதம் முற்ற, உங்களெல்லாம் என்ன இலக்கியத்தில் ஐஎஸ்ஐ தரக்கட்டுப்பாளராக யாரும் நியமிச்சிருக்காங்களா? எப்போவும் சில பேர் என்னமோ கையில் தராசோடு திரியிறீங்க. பெரிய சன்னிதானம் ஆகிட்டீங்களா நீங்கள்? சன்னிதானங்கள் ஏதோ ஆசி வழங்குற மாதிரிலாம் ஆப்பிளை மேலேருந்து கையில் தூக்கி போடுறீங்க. போங்கடா, இவ்வாறு வச்சு செஞ்சிடும் அம்மா என்று கடுமையாக பேசிவிட்டேன். இப்படியெல்லாம் பேசுவீங்களா நீங்கள்? தயவு செஞ்சு முட்டாள்தனமாக பேசாதீங்க. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் எனக்குமான சண்டையாது. இங்கே பாரு, நீ புட்சாலியாகவே இரு அரவிந்தா, பை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் நாங்கள் பேசவில்லை. அதன் பின் நான் ஏதோ ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னதாக போய்விட்டேன். வழக்கம் போல் யாரும் இல்லை. அவரும் என்னவோ சீக்கிரம் வந்து விட்டார். பேசாமல் இருக்கிறோமே என்று ஒதுங்கி நான் வேறு பக்கமாக நடந்து போனேன். ஹலோ ரவி, பரவாயில்ல வாங்க, இன்றைக்கி நம்ம மௌனத்தை உடைச்சிடலாம் என்று தானே வழியேக்கு வந்து சிரித்தபடி கையை பிடித்து விட்டார். அதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும்? அதுதான் அரவிந்தன். 15/2/2026 2015 ஞாயிற்றுக்கிழமை மாலை டிஸ்கவரியில் நண்பர் பிருந்தா சரதி எனது ஆளுமைகள் திறனங்கள் கட்டுரை தொகுதிக்காக அவர் பொறுப்பில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார். கியா சச்சிதானந்தம் அதற்கு தலைமை வகிக்க வெளிரங்கராஜன், அரவிந்தன், பிருந்தா சாரதி ஆகியோர் பேசினர். அதில் அரவிந்தன் என் கட்டுரைகளை பற்றி விரிவாக 1/2 மணி நேரம் பேசினார். மிகவும் செறிவான உரை. அவர் பாராட்டுக்களுக்கான தர்க்கங்களை தேர்ந்த விமர்சகனை அடுக்கிக் கொண்டே வந்தார். அந்த எல்லோருக்குமே அவர் பேச்சு பிடிச்சிருந்தது. அதை ஒரு கட்டுரையாக எழுதித்தாங்கள் என்று அவரிடம் கேட்டேன். கடைசி வரை அவரால் அதை எழுதித்தர இயலவில்லை. இவ்வளவு கட்டுரைகள் பற்றி பாசிட்டிவாக சொல்கிற நான், இவர் கவிதை பற்றியும் சில வரிகள் சொல்லணும்னு தோன்றது. பொதுவாக எல்லாராலையும் இவர் நல்ல கவிஞராக அறியப்படுகிறார். ஆனால் இவர் மிகச்சிறந்த கட்டுரையாளர். கவிதைங்கிற பேரில் பாவம் அவர் ஏதோ எழுதின்றிருக்கார், அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாம் என்று முடித்தார். இதுவும் அரவிந்தன் தான். பின்னாட்களில் நீங்கள் இப்படி சொல்ல கவிதைக்காக எனக்கு விருது கிடைச்சிட்டே அரவிந்தன் என்று சொன்னேன். அது என் தனிப்பட்ட அபிப்பிராயம். உலகத்தின் எல்லார் அபிப்பிராயமும் அப்படி இருக்கணுமா என்ன? ஒருவேளை அதை சரியான விதத்தில் புரிஞ்சிக்க முடியாத போதாமையும் எனக்கு இருக்கலாமோ என்னவோ என்றார். சென்ற 28/3/2026 காலை 7:40 அவரோடு நடந்த ஃபோன் உரையாடலின் போது லக்ஷ்மண ஐயர் பற்றி ஞானசேகரன் தொகுத்து தன்னரம் வெளியீடாக வந்திருந்த சத்தியமானுடம் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? பார்த்தேன், கொஞ்சம் படித்தேன், ஆனால் முழுமையாக உள்ளே போக முடியல. ஏன்? காந்தியும் தலித் அரசியலுங்கிற ஜெயமோகனோட ஒரு நீண்ட கட்டுரை அதில் முதல்ல இருந்தது. எதில் எதை கொண்டாந்து சேர்க்கணும்னு ஒரு சீரியஸ் சென்ஸ் இல்லாமல், சம்மந்தம் இல்லாமல் அதில் அது இருந்தது. அந்த முன்பாரம் எனக்கு பெரிய எரிச்சலாக இருந்தது. அதனாலே நான் அதை முழுமையாக படிக்கலை. அவரது அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் எவ்வளவோ கருத்து முரண்பாடுகளோடும் அபிப்பிராய பேதங்களோடும் நாங்கள் நண்பர்களாகவே இருந்தோம். மறுபடியும் 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரும் சண்டை நடந்தது. ஆனால் அது எங்களுக்குள் 1 வாரத்தில் செட்டில் ஆகிவிட்டது. இந்த முறை என் பணிந்த மன்னிப்பை நான் முதலில் அவரிடம் ஃபோனில் சொன்னேன். அவர் தன் தரப்பை நீண்ட வாட்ஸ்அப் மெசேஜாக எனக்கு அனுப்பிவிட்டார். அன்புள்ள ரவி, வணக்கம். முதலில் என்னுடைய மன்னிப்பை தெரிவித்து விடுகிறேன்.
இப்போது என் முறை. உங்களை என் முதல் கடிதம் மிகுந்த புண்படுத்தி இருக்கிறது என்பதை அறிந்ததால் மனமாற இந்த மன்னிப்பை கோருகிறேன். உங்கள் உணர்வுகளையும் காரணங்களையும் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த கட்டுரைகள் எழுத காரணமானவர்களை குறிப்பிட வேண்டியதன் அவசியத்தை நான் ஏற்கிறேன். தனிப்பட்ட உரையாடல்கள் கட்டுரையின் கணிசமான பகுதியாக இருப்பது அவை கட்டுரையினுடைய கட்டுக்கோப்பை குறைக்கும் என்று நான் நினைத்தேன். ஏற்கனவே இத்தகைய கட்டுரைகளை நாம் விவாதித்து சிலவற்றை நீக்கி இருக்கிறோம். உங்கள் முன்னுரைக்கும் நான் அதை பொருத்தி பார்த்து விட்டேன். ஆனாலும் நான் செய்தது சரியாக இருக்கும் என்று முழுமையாக நினைக்கவில்லை. அதனால்தான் உங்கள் பார்வைக்கு அனுப்பினேன். அவையெல்லாம் எனக்கு முக்கியம், கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் இந்த விவாதம் வேறு வகையில் நடந்திருக்கும். இவ்வளவு முடிந்த பிறகு நான் அந்த புத்தகத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீங்களும் நானும் எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்கிறோம், பேசாதும் இருந்திருக்கிறோம். இதை பேசி சரி செய்து கொண்டு விட முடியாதா நம்மால்? நிரப்ப முடியாத இடைவெளி நமது சில கருத்துகள், பார்வைகள், அணுகுமுறைகளுக்கிடையே இருக்கலாம். ஆனால் நமது நீண்டகால நட்பில் எந்தவித இடைவெளியும் இல்லையே ரவி. நான் நீக்க பரிந்துரைத்த பகுதிகளுக்கு நீங்கள் கற்பிக்கிற காரணம் உண்மையில் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. குறிப்பாக எனக்கு கீழே வேலை செய்யும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாரா. நான் தனி நபர்கள் சார்ந்து எந்த ஆட்சேபனையும் எழுப்பவில்லை. அந்த கட்டுரையின் நோக்கம், உள்ளடக்கம் சார்ந்து பேசுகிறேன். ஒரு பகுதி அந்த கட்டுரைக்கு தேவையா இல்லையா என்பதற்கான விஷயம் சார்ந்த கேள்வி மட்டும்தான் எனக்கு. இதற்கு நான் கண்டடையும் பதில் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை என்பதை அறிவேன். ஆனால் விஷயம் சார்ந்து மட்டும்தான் என்னுடைய கருத்தை சொல்கிறேனே தவிர எனக்கு எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என்று நான் தெளிந்த மனசாட்சியுடன் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். உரையாடல்களை நான் நீக்கியிருந்தாலும் அவர்களது பெயர்களையேனும் நான் சேர்த்திருக்க வேண்டும் தான். அது என்னுடைய தவறுதான், நான் ஒப்புக்கொள்கிறேன். எடிட்டிங் சார்ந்த சட்டாம்பிள்ளைத்தனம் என்று நீங்கள் சொல்லும்போது உண்மையிலே எனக்கு மீண்டும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் காயப்பட்ட ஒருவித மனநிலையில் நீங்கள் அதையெல்லாம் சொல்லியிருப்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு பாடம் எடுக்கும் நோக்கமோ ஆணவமோ வாத்தியார்த்தனமோ எனக்கு இல்லை. எனக்கு சரியென்று படுவதை மனந்திறந்து சொல்லும் நோக்கம் மட்டுமே உண்டு. பிற நூல்கள் குறித்து நீங்கள் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு நான் என்ன பதிலளிக்க முடியும்? இன்னும் சொல்கிறேன், எனக்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை. என் யோசனைகள் தனி நபர்கள் சார்ந்தும் இல்லை, சட்டாம்பிள்ளைத்தனமும் இல்லை. கட்டுரையின் கட்டுக்கோப்பு சார்ந்த கருத்தும் நட்பின் அடிப்படையில் எடுத்துக்கொண்ட உரிமையும் தான் என்னுடைய வெளிப்பாடு. இவ்வளவையும் சொன்ன பிறகு மீண்டும் சொல்கிறேன், உங்களை புண்படுத்தி விட்டதை எண்ணி மிக மிக வருந்துகிறேன். நாம் மீண்டும் பழையபடி பேசிவிட முடியும் தானே ரவி? அன்புடன் அரவிந்தன். 17/12/24 செவ்வாய் இரவு 7:02 நாகர்கோயில். அவர் மன்னிப்பால் என்னை சிறுவனாக்கிவிட்டார். அதை பெரும் பண்பாகவே கொண்டிருந்தார் என்றே சொல்ல தோன்றுகிறது. கொஞ்ச நாட்களில் வீட்டுக்கு வந்தார். அவர் மேன்மைக்கு, பெருந்தன்மைக்கு, நட்பை போஷித்த குணத்துக்கு இப்படி எவ்வளவோ விஷயங்கள் என் மனதில் அடுக்கடுக்காய் வந்து நிழலாட விமானம் டெல்லி வந்திறங்கிவிட்டது. இனி அவனது கரார் விமர்சன குரல் கேட்காது. ஆனால் அவள் எழுத்தின் கீதத்திலும் செப்பனிட்ட பனுவல்களின் லயகதியிலும் கூடுவாய்ந்த மொழிபெயர்ப்பிலுமாய் அவன் ஒலித்து கொண்டே இருப்பான். ஏனெனில் அவன் இல்லாதிருப்பிலும் துடிக்கும் அவன் செயல்களின் ஜீவிதம். அவருடைய வானப்பிரஸ்தம் முதலிய சில சிறுகதைகளை நான் வாசித்திருக்கிறேன். பல சமயம் அவரே அனுப்பி அபிப்பிராயம் கேட்பார். இந்த பெருநகரத்தின் புற நெருக்கடிகள் நடுத்தர வர்க்கத்தினரை, அவர்களது அகத்தை எவ்விதம் பாதிக்கின்றன, உறவுகளும் நட்புகளும் கூட எந்த அளவு கோணலுக்கும் சிதைவுக்கும் உள்ளாகின்றன என்பதை சிந்தரிக்கும் நகர பின்னணியிலான கதைகளே பெரும்பாலும் நான் படித்த அவரது கதைகள். அவரது சமீபத்திய வெல்கம் டு மில்லினம் தொகுப்பு நவீனமயமான கதைகளை கொண்டது என்றே சொல்ல வேண்டும். பயணம் என்ற அவரது முதல் நாவல் எனக்கு மிகவும் பிடித்த வித்தியாசமான ஒரு நாவல். ஆன்மீக தேடலை மையமாக கொண்டது. அறிந்திராத பிரதேசத்தில் நடக்கும் விஷயங்களை சுவாரஸ்யமாக சொன்னது அந்த நாவல். சென்னையின் குடிசை பகுதி மக்களின் வாழ்க்கை சொன்ன அவரது பொன்னகாரம் நாவலை பாதி படித்தோடு வைத்து விட்டார். விமர்சன கட்டுரைகளிலும் தன் தரப்பு கருத்தை எடுத்து வைத்து உண்டு இல்லை என்று செய்து விடுபவர் தான் அரவிந்தன். கடைசியாய் ஸ்ரீமான் வைரமுத்துவின் ஞானபீட லீலைகள் குறித்து புதிய தலைமுறையின் சிந்தை பகுதியில் 17 மார்ச் 2026 எழுதிய வைரமுத்துவுக்கு ஞானபீடம் பண்பாட்டுச் சூழலின் பேரிடர் என்ற தலைப்பிலான கட்டுரையின் லிங்கை 24/3/26 அன்று வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். அதுவும் அதே அக்மார்க் அரவிந்தன் ஸ்டைல். சில சமயம் அவர் எழுதும் கட்டுரைகள் எனக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்திருக்கின்றன. ஜெயகாந்தனின் மொத்த சிறுகதைகளை கவிதா பதிப்பகம் வெளியிட்ட போது இந்தியா டுடே இதழில் அதன் ரிவ்யூவாக
அவர் எழுதிய ஒரு வரியின் கருத்து என்னால் மறக்க இயலாது. ஜெயகாந்தனின் மொத்த சிறுகதைகளும் உரத்த குரலிலான மேடை பேச்சுகள் என்ற ரீதியில் எழுதியிருந்தார். இதற்காக நான் அவரிடம் மிக கடுமையாக கோபப்பட்டேன். நாவல், சிறுகதை, கட்டுரை, விமர்சனங்கள் போன்றவை தாண்டி அரசியல், கிரிக்கெட், ஆய்வுகள், வரலாறு என பல பல விஷயங்களில் அவருக்கு ஆர்வம் இருந்தது. எளிமையாக தமிழ் எழுத ஒரு வழிகாட்டி என்ற ஒரு புத்தகம் எழுதியதாக கூட நினைவு. காவிய உணர்வோடு கணேஷ் தேவி எழுதிய மகாபாரதம் நூலை அவர் தமிழில் எழுதியது போல மிக அழகாக மொழிபெயர்த்திருந்தார். இந்தியா டுடே, காலச்சுவடு, தி இந்து தமிழ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மின்னம்பலம் போன்ற நிறுவனங்களில் அவர் வேலை செய்த போதும், சென்னை நம்ம சென்னை, நம் தோழி போன்ற இதழ்களை அவர் பொறுப்பாசிரியராக இருந்து நடத்திய போதும் செய்த கணிசமான இதழியல் பங்களிப்புகளும் புதுவித கண்டுபிடிப்புகளும் கணக்கில் கொள்ள வேண்டியவை. ஒரு வகையில் அவையே பின்னாளில் அவரை சிறந்த பதிப்பாசிரியராக நிறுத்தியது என்று சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 30 நூல்கள் எழுதியுள்ள தன் பங்களிப்புகளுக்காக உரிய விருதுகள் தனக்கு வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு இருந்ததை நான் அறிவேன். கடைசியாய் 6/3/26 வெள்ளிக்கிழமை காலை அவர் வீட்டின் கிரகப்பிரவேசத்துக்கு சென்றிருந்தேன். 2 பஸ்ஸுகள் மாறி ஏறி கடைசியில் ஆட்டோவில் அவர் வீட்டுக்கு 11:30 பக்கமாக போய் சேர்ந்தேன். ஸ்ரீதேவி தான் உபசரித்து, முதலில் சாப்பிடுங்க, அப்புறமா மேலே போய் வீட்டை பார்க்கலாம் என்றார். அரவிந்தன் என்னை பார்த்து விட்டார். ஆனாலும் செய்கையிலே வாங்க என்று வரவேற்று ஃபோனில் பேசிக்கொண்டே இருந்தார். அதற்குள் நான் ரசத்துக்கு வந்திருந்தேன். சாரி ரவி, கட் பண்ண முடியல. பரவாயில்ல, அதனால் என்ன, எப்படி வந்தீங்க? அதான் எல்லாம் டீட்டெயிலாக அனுப்பிச்சிருந்தீங்களே பக்காவா? அது இல்லை, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். 2 பஸ்ஸு மாறி ஏறி இறங்கி இங்கே ஆட்டோ பிடிச்சி வந்தேன், அதான் இவ்வளோ லேட். அடடா, அதற்குள் யாரோ விருந்தினர் வர, நல்லா சாப்பிடுங்க என்று சொல்லியவாறே யாரையோ உபசரிக்க ஓடிவிட்டு திரும்பினார். அதற்குள் நான் சாப்பாட்டை முடித்திருந்தேன். சாப்பாடு எப்படி இருந்தது? என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்பெசிஃபிக். நான் ரொம்ப பிடித்த 4 ஐட்டங்களை சொன்னேன். பிறகு அவர் மாடிக்கு அழைத்து சென்று ஒவ்வொரு அறையாக காண்பித்து கியூரேட்டர் போல எனக்கு விளக்கி கொண்டே இருந்தார். லிஃப்டில் இறங்கி விடைபெற்று புறப்படும் முன் 2 தாம்பூல பைகளை எடுத்து வந்து தந்தார். கூடவே இன்னொரு பை இருந்தது. அதை எடுத்து பிரித்து பார்த்தேன். இது என்ன இந்த பையில் டப்பா டப்பாவா? நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அந்த 4 ஐட்டங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. அதற்குள் இன்னொரு ஃபோன் வந்தது. அவர் போனார். அப்போது போனவர் தான். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மொழிபெயர்ப்பாளர் தரன் அவர்கள். அபத்தம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் என்னோடய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதில் அரவிந்தனும் ஒரு படியாக இறங்குவார் அப்படிங்கிறத இந்த கூட்டம் எனக்கு சொல்லுது. நான் இங்கே பேச வரல. அவரோட மரணத்துக்கு அவர் வீட்டுக்கு போனப்போ அவரோட உடலை கூட பார்க்க முடியாத ஒரு வலிக்காக நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன், ஆனால் சென்னைக்கு நான் புதுசு. நடுவில் இந்திய அயலுறவு பணிக்காக வெளியெல்லாம் போயிட்டு வந்ததால் இப்போ கூட கிண்டியிலேருந்து எக்மோருக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தெரியல. அந்த சூழலில் அரவிந்தன் ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் சென்னைக்கு வருவேன், நம்ம 2 பேரும் ஒரு காஃபிக்கு உட்காரலாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னார். நான் அப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். என்னோடய வீட்டு பக்கத்துலேயே ஜிபிஎஸ் போட்டு நடந்துகிட்டு இருக்க ஒரு சூழல். சரி வாங்க நம்ம பேசலாம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த காலுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ ஒரு செய்தியில் பார்க்குறேன், அரவிந்தன் மறைவுக்கு வந்து துக்கம் போட்டிருக்காங்க. நான் கண்ணனுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். அதுக்குள்ளே இட் வாஸ் கன்ஃபார்ம்ட். அதுக்கப்புறம் கண்ணன் வந்து அதுக்கு பதிலாக போட்ட ஒரு இது வந்து காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை அரவிந்தனோட உடல் இந்த இடத்துல இருக்கும், மரியாதை செலுத்துகிறவங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சொந்தக்காரங்களுடைய மரணம், திருமணத்துக்கே கூட நான் அவ்வளோ போக மாட்டேன். அரவிந்தனுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டாக்ஸியில் ஏறி எங்கேயோ இறக்கி விட்டாங்க. அங்கே அந்த இடம் அது இல்லை, ஜிபிஎஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. திருப்பி நான் ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த இடத்துக்கு போகும்போது கீழே கொஞ்சம் மாலைகள் இருக்குது. அந்த இடத்த தூய்மைப்படுத்துகிற தூய்மை தொழிலாளிகள் ஒரு 3 பேர் 4 பேர் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து போயாச்சு, எல்லாம் போயாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. நான் ஒரு நண்பரை கூப்பிட்டேன், அவர் ஃபோன் எடுக்கலை. அப்போ வந்து அந்த அம்மா கேட்ட ஒரு கேள்வி தான் இன்றைக்கும் என் மனசில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே, அரவிந்தனுக்கு தெரியும் தானே, அவங்க வீடு இங்கே தான், போங்க மேலே போங்க அப்படின்னாங்க.
அவங்கக்கிட்ட எனக்கு என்ன சொல்ல முடியலன்னா எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. எனக்கு அவருக்கு குடும்பம் பற்றி தெரியாது. இன்ஃபேக்ட் அன்றைக்கி தான் அவருடைய மனைவியை முதல்ல பார்த்தேன். அவங்களே அவங்களோட சிஸ்டர் நினச்சேன் நான் மேலே போகும்போது. நான் தான் மிஸ்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்கள நான் முதல்ல பார்க்குறேன். அவங்க வீட்டில் இருந்தவங்க அவங்க அம்மாவான்னு எனக்கு தெரியாது. எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. நான் கொண்டு போன மாலை ஒரு சேரில் வச்சுட்டு நாங்கள் நிற்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு அரவிந்தனை 40 வருஷமாக தெரியும். சுந்தர ராமசாமி காலத்துலேருந்து எனக்கு அரவிந்தனை தெரியும். இந்த அபத்தத்தை எப்படி அவங்களுக்கும் புரிய வைக்கிறது, எனக்கும் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழலில் நான் கீழே இறங்கி வந்துட்டேன். சுந்தர ராமசாமி காலத்திலேருந்து அரவிந்தன் கூட நான் பல மணி நேரம் பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அவருடைய இரங்கல் கட்டுரைகளில் தான் அவருக்கு உடல் குறை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே நான் தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க, மகன் இருக்காங்க. எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் 2 பேர் பேசின திரைப்படங்கள், நாங்கள் பேசின கதைகள், நாங்கள் பேசின நாவல், தமிழ் இலக்கிய உலகம் எப்படி போகுது. நான் ஒரு மாதிரி இந்த எடிட்டர்ஸ் இருக்கிறதால இதை சொல்லலாம். நான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு மாதிரி இந்த கலை கட்டுப்பாடு உரையெல்லாம் போட்டுட்டு தான் நடப்பேன். எங்கேயாவது கதை எழுதிட போகிறோம், கவிதை எழுதிட போகிறோம் அப்படின்னு என்ன நானே நான் தற்காத்துக்கிட்டு ஓடிட்டு இருப்பேன். அதனால் எடிட்டராக இருக்கவங்க பார்த்து ஒரு கட்டுரை கொடுங்கன்னு கேட்டுருவாங்களோங்கிற பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும். அரவிந்தனும் அந்த தப்பை ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு இவன் ஒத்து வராது, இவன் குடும்ப கட்டுப்பாடு மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. என்னையும் மீறி சில கதைகள் பிறந்துடும். அப்போது அனுப்பி வச்சேன்னா அவரே காலேஜோட எடிட்டராக இருக்காரோ இல்லை தமிழ் இந்துவில் இருக்காரோ கட்டுரை அனுப்புகிறனோ அதை பப்ளிஷ் பண்ணுவார். அவருக்கு எழுதான் பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரியும். அடுத்த முறை பார்க்கும்போது நாங்கள் அதை பற்றி பேசிக்க மாட்டோம். அவருக்கு தெரியும் எனக்கு அது பேசுறது எனக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம் இல்லைன்னு தெரியும். இந்த சூழலை உடைச்சது இப்போ கடைசியாக என்னுடைய அலியும் நினோவும்னு ஒரு நாவல் வந்தது. அது ரொம்ப 2004 வந்த நாவல், 2004 எண்டில் வந்த நாவல். அந்த நாவல் நான் முதல் முறையாக ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பு பண்ண வேண்டிய ஒரு சூழல் எனக்கு. நான் என்னுடைய மற்ற 3-4 நூல்களும் சீனத்திலேருந்து நேரடியாக தமிழுக்கு மொழிபெயர்க்கிற வேலையை தான் என்னோட முக்கியமான வேலையாக நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நான் அஜர்பைஜானில் இந்தியாவுடைய தூதராக இந்திய தூதரகத்தில் வேலை செய்யும்போது அந்த ஒரு நாவலை படித்தப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த நாவலை ஆங்கிலம் தெரிஞ்சவங்க மட்டும் மொழிபெயர்த்திட முடியாது. இந்த நாவலுக்கு ஆங்கில புலமை மட்டும் பத்தாது. இது ரொம்ப சிக்கலான ஒரு நாவல். அப்போ எனக்கு என்ன 2 விஷயம் தெரிய வந்ததுன்னா, அந்த நாவல் அப்போ 35 மொழிகளில் உலகம் ஃபுல்லாக போயாச்சு. ஆனால் இந்தியாவில் அது வரல, எந்த மொழியிலையும் வரல. நம்ம இந்த சான்ஸை விட்டோம்னா இன்னும் உள்ள வரத்துக்கு இன்னும் ஒரு 25 வருஷம் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. அது போக நாங்கள் இருக்கிறதால அந்த நாவலில் சில விஷயங்களை பண்ண முடியும். இப்போ நான் சைனீஸ்லேருந்து தமிழுக்கு பண்ணும்போது நான் சைனாவில் இந்திய தூதரகத்தில் இருக்கேன், ஹாங்காங்கில் இருக்கேன்னா நான் முக்கியமாக அங்கே இருக்க அந்த லோக்கல் சூழலை ரொம்ப பயன்படுத்திப்போம் அந்த மொழியாக்கத்துக்கு. எங்கள் வீட்டில் இப்போ தான் யார்கிட்டயோ சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவர்கிட்ட ஜெய்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சைனா ரேடியோ இன்டர்நேஷ்னலில் இருக்க நண்பர்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. டீ சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது உரையாடி தான் அந்த மொழியாக்கம் பண்ண முடியும். இப்போ இந்த அலியும் நினோவும் நாவலையும் அப்படி அஜர்பைஜானில் ஒரு இஸ்லாமிய பண்பாடு தெரிஞ்சவர்கள், அஜர்பைஜானிய பண்பாடு தெரிந்தவர்கள், ஜார்ஜிய பண்பாடு தெரிந்தவர்கள், ரஷ்ய வரலாறு தெரிந்தவர்கள், இவங்களெல்லாம் வச்சு கலந்துரையாடி தான் உங்களால் அந்த நாவலை மொழிபெயர்க்க முடியுங்கிற ஒரு சூழல். அதை செஞ்சு நான் கண்ணனுக்கு அனுப்பினேன். அந்த கண்ணனுக்கு போன உடனே அவர் உதாரணமாக இப்போது சலபதி தான் என்னுடைய முதல் புக்கு கவித்தொகை டிராஃப்டை முதல்ல படித்தது சலபதி தான் படித்தார். அப்போ அதுக்கப்புறம் படிச்சுட்டு அவர் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, சில மாற்றங்கள் பண்ணுவோம், சில திருத்தங்கள் நடக்கும், அது மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். இதில் கண்ணன் கை காட்டினது அரவிந்தனை. அது வரைக்கும் நாங்கள் அவ்வளோ பேசாமல் இருந்த, அதாவது என்னுடைய படைப்புகள் பற்றி பேசாமல் இருந்த ஒரு நிலை மாறி அரவிந்தன் நானும் டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இமெயிலோ இல்லை ஒரு 1-2 ஃபோன் காலோ பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்போது இந்த செம்மைப்படுத்தலில் அரவிந்தன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற என்னுடைய சில கட்டுரைகளையும் அவர் தொட்டிருக்காரு. அவர் தொட்டாலும் நான் அதை பேச மாட்டேன், என்னுடைய பழக்கம் அது கிடையாது. அனுப்பிட்டோம், அவங்க எடிட் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அவங்கக்கிட்ட அதெல்லாம் விவாதிக்கிறதோ அதை கலந்துரையாடுறதோ எனக்கு அவ்வளோ உகந்த விஷயம் இல்லை.
ஆனால் இந்த நூல் வர்றதுக்கு முன்னாடி பண்ணதால் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக இறக்க வேண்டியிருக்கு. அவர் போன ஆழம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்தது. இந்த நூலோட பின்னணி வந்து அவருக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து முதலில் ஜெர்மானிய மொழியில் எழுதப்பட்ட நூல். இந்த நூலை எழுதியவர் யார் என்று இன்றளவுக்கும் யாருக்கும் தெரியாது. இது ஏதோ ஒரு புனை பெயரில் யாரோ ஒருத்தர் ஜெர்மானிய மொழியில் பப்ளிஷ் பண்ண ஒரு நூல். அந்த நூலை உலகம் மறந்துடுச்சு. 1937 வந்த நூல். 1970 யாரோ ஒரு ஜெர்மனி கற்றுக்கிற ஒரு ஆங்கில பேராசிரியை வந்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனால் இது மறுபடியும் பிக்கப் ஆகி உலகம் ஃபுல்லாக போகுது. நானும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். நாங்கள் டிப்ளமேட்ஸ் எந்த ஊருக்கு போனாலும் நாங்கள் ஒரு ஷார்ட் லிஸ்ட் வச்சுருப்போம். அந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, சில விஷயங்கள் படிக்கணுன்னு. அதில் இந்த நூல் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு நூலாக இருந்ததால் நான் உடனடியாக அதை படித்தேன். நான் அதிலிருந்து எடுத்துகிட்டு வரேன். பட் எனக்கு வந்து அந்த ஆங்கிலமும் ஒரு மொழிபெயர்ப்பு தானே, எனக்கு ஜெர்மனி தெரியாது. அதனால் நான் துருக்கி மொழியில் இருந்த மொழிபெயர்ப்பு அதை பண்ணவங்களை காண்டாக்ட் பண்ணேன். அஜர்பைஜானி மொழியில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க, அது திரைப்படமாகவும் வந்திருக்கு, அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணவங்களை காண்டாக்ட் பண்ணேன். இவ்வளவு பேர் வச்சுட்டு இருக்கும்போது அரவிந்தன் ஒன்றுத்த சொன்னார்னா நான் மறுபடியும் அந்த சர்க்கிள்குள்ளே போயிட்டு தான் வெளியே வரணும். ஏன்னா இது நான் பண்ணுற விஷயம் கிடையாது. ஐ cannot டேக் அ கால் ஆன் மெனி திங்ஸ். ஒவ்வொரு முறையும் அங்கே போயிட்டு வரும்போது அங்கேருந்து சில பேர் கேட்குறாங்க, எப்படி யார் இந்த கேள்வியெல்லாம் உங்களை கேட்குறாங்க, இவ்வளோ டீப்பாக யார் கேட்குறாங்க? உதாரணமாக அதில் வந்து ரொம்ப பேச்சுவாக்கில் ஏதோ ஒன்று வந்து அடுத்த பிறவி அப்படிங்கிற ஒரு டோன் இருக்குது. அரவிந்தனுடைய கேள்வி, ஷியா முஸ்லீம் சொல்கிற ஆளா சுன்னி முஸ்லீம் சொல்கிற ஆளா, அதில் வந்து அடுத்த பிறவிங்கிற வார்த்தை இப்படி வர முடியாது, அதை வந்து அவங்க இந்த இஸ்லாமிய பின்னணியில் இப்படி சொல்கிறாங்களா, இதை நான் கொண்டு போய் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்கும்போது they were very surprised. யார் இந்த அளவுக்கு ஆழமாக போய் இந்த விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவு ஆழமாக எனக்கு அரவிந்தனுடைய கட்டுரைகள் சிலதெல்லாம் இப்போது அவர் சொன்ன மாதிரி மனப்பாடமாக தெரியும்னு தெரியாது, ஆனாலும் ரொம்ப நல்லா தெரியும். அவரோட சில கதைகள், சமீபத்தில் அவர் வந்து அண்ணாவும் தங்கையும் வச்சு ஒரு சிறுகதை ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப பிரமாதமான ஒரு சிறுகதை, வரி வரியாக எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட என்ன அந்த தூய்மை பணியாளர் நிற்க வச்சு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டப்போ தெரியுமா இல்லையான்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை. நன்றி சார். அடுத்ததாக எழுத்தாளரும் திரைப்பட இயக்குனருமான திருக்குமரன் கணேசன். அனைவருக்கும் வணக்கம். 2022 மதுரை புத்தக கண்காட்சியொட்டி என்னுடைய முதல் புத்தகம் வந்து காலச்சுவட்டில் வந்து வெளியே வந்தது. கரிவிருந்தும் கவிழி வெற்றிலைங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துக்கு வந்து அட்டைப்படம் வந்து எனக்கு பிடிக்கலை. அலுவலகத்துலேருந்து பேசினாங்க என்கிட்ட, இந்த அட்டைப்படம் வந்து மாற்றணும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, பதிப்பு அச்சுக்கு போக இருக்கிற சூழல் இருக்குது, நீங்கள் வந்து அட்டைப்படம் மாற்றினா காலதாமதம் ஆகிடும், பரவாயில்லையான்னு கேட்டாங்க. இல்லை பரவாயில்லைங்க, மாற்றணும், எனக்கு பிடிக்கல அப்படின்னேன். இல்லை எதுக்கும் பதிப்பாசிரியர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து முதல் முறையாக நான் அரவிந்த் சார்கிட்ட பேசினேன். பேசும்போது அவர் சொன்னார், அட்டைப்படம் வந்து முக்கியம்தான், நீங்கள் ஒரு சினிமாக்காரராக இருக்கிறதுனால அட்டைப்படம்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனம் செலுத்துறீங்க, அதை விட முக்கியம் கண்டென்ட்டு. உங்கள் புத்தகம் வந்து நல்ல கருத்துடைய ஒரு புத்தகம், நல்ல ஒரு மொழி நடையில் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அட்டைப்படம் எப்படி இருந்தாலும் உங்கள் புத்தகம் வந்து கவனம் பெறும், அதனால் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அப்புறம் நீங்கள் இவ்வளோ அழுத்தாலாம் கொடுக்க கூடாது, இப்போ தான் அறிமுகம் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் விட்டுட்டு அதன் பிறகு அந்த புத்தகம் வந்து வெளிவந்தது. புத்தகம் நல்ல கவனம் பெற்றது. அப்போ வந்து சமஸ் சார் வந்து முகநூல் பக்கத்தில் வந்து தமிழுக்கு நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சொல்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையுடைய தொடர்புபடுத்தி முகநூலில் வந்து ஒரு எழுதியிருந்தார், தமிழுக்கு நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை போட்டு எழுதியிருந்தாங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருந்தார் அரவிந்த் சார். நான் சொன்னேன்ல உங்கள் புத்தகம் நல்லா கவனம் பெறுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆரம்பத்தில் எழுதினாங்க. அப்புறம் வந்து பெருமாள் முருகன் சார்லாம் நிறைய பேர் எழுதினாங்க, அந்த புத்தகம் குறித்து எழுதினாங்க. அப்படி அது மாதிரி அப்புறம் ஒரு தடவை வந்து கோவை புத்தக கண்காட்சியில் வந்து ஒரு இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து விருது கொடுப்பாங்க, ஒரு 40 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு. அது வந்து அந்த விளம்பரத்தை எனக்கு அனுப்புனார். நீங்கள் உங்கள் புத்தகத்தை அனுப்புங்க, உங்களுக்கு விருது கிடைக்கும் அப்படின்னாரு. சரி, 40 வயசு தாண்டிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து 39 வயசு 2 மாதம் 8 மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மாதிரி ஸ்பாரோ லிட்டரரி அவார்டு எனக்கு விருது கிடச்சிச்சு. அந்த விருது குழுவில் வந்து அரவிந்த் சார் இருந்தார். அவர் தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த தகவலை சொன்னார். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு, நீங்கள் விருதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன சார் விருது ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க? இப்போ தான் எழுதிக்கிட்டு இருக்கேன், முதல் விருது சார் எனக்கு, கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் சார் அப்படின்னேன். அது மாதிரி நிறைய நான் தொலைபேசியில் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன்.
ஒரு முறை வந்து நான் என்ன பண்ணேன், என் நண்பர் வந்து ஜேகே வந்திருக்காரு. நானும் அவர் விஜய் சேதுபதி நண்பர் அவர். விஜய் சேதுபதி சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்து அங்கே போனோம். அப்போ அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது விஜய் சேதுபதி சொன்னார், தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கீங்க, திரைப்படக் கல்லூரியில் வந்து படிச்சிருக்கீங்க, பணியாற்றிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாவது நீங்கள் கதை வச்சுருக்கீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த நேரத்தில் அவருக்கான கதைகள் எதுவும் இல்லை. நம்ம வந்து கதாநாயகனுக்கு கதை எழுதுகிற அந்த இதெல்லாம் என்கிட்ட கிடையாது, அந்த மரபு இல்லை. நான் வந்து சார் நான் வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்துட்டேன். சரி என்ன கதை எழுதலாம் இருக்குது சார், அடுத்த வாரம் நீங்கள் நினைவுபடுத்துங்க, வந்து கதை சொல்லுங்கள் அப்படின்னா நானும் வந்து இப்படி யோசிச்சுட்டு அப்போ வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் எழுதலாம். ஏன்னா அவருடைய அலுவலக அறையில் வந்து ராஜா வேஷம் கட்டின ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. சரி நம்ம வந்து பொன்னியின் செல்வன் படம் வந்தப்போலாம் அந்த படத்தின் மீது எனக்கு நிறைய விமர்சனம் இருந்தது. ஒரு தமிழ் படித்த மாணவனா எனக்கு அந்த படத்தின் மீது நிறைய விமர்சனம் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒரு கதை எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் ஒரு திரைக்கதை எழுத முயற்சி பண்ணேன். அப்போ வந்து அது திரைக்கதை எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சரி ஒரு நாவலாக எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறு நாவல் டைப்பில் அதை எழுதினேன். எழுதிட்டு பார்க்கும்போது சரி இது நல்லா இருக்குது அப்புறம் சொல்லிட்டு, ஏன்னா இது முதல் படமாக பண்ண முடியாது, பெரிய பட்ஜெட்டில் வரும், நம்ம வந்து புத்தகமாக வெளியிட்டலாம்னு சொல்லிட்டு அரவிந்த் சாருக்கு நான் அனுப்பிச்சி வச்சேன். அதை படிச்சுட்டு அவர் வந்து, இது ஒரு சினிமா மெட்டீரியல், நீங்கள் வந்து இதை இப்போ வெளியிடாதீங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், முதல் படம் பண்ணுங்கள், அடுத்து நீங்கள் இதை பண்ண வெயிட் பண்ணுங்கள், இது வந்து இந்த ரகசியத்தில் வெளியிட்றாதீங்க அப்படின்னாரு. அது மாதிரி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நான் சார்ட்ட பேசியிருக்கேன். அப்புறம் வந்து அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் தான் வந்து அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து மாற்றிருந்தார். ஏஐ பண்ண வந்து ஃபோட்டோஸ் ஒன்று வச்சுருந்தார். நான் என்னுடைய மனைவி வந்து பார்த்துட்டு சிரித்தாங்க, பாரு அரவிந்தன் சார் வந்து எவ்வளோ யங்காக இருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இங்கே சென்னையில் வந்து இறுதி அஞ்சலிக்கு வைக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க பள்ளிக்கரணையில். 12லேருந்து 3 மணி வரைக்கும் காலச்சூடு பக்கத்தில் எழுதியிருந்தாங்க. அதை நம்பிட்டு நான் ஒரு 12 மணிக்கு அங்கே போயிட்டு அதுக்குள்ளேயே வந்து எடுத்துட்டாங்க. அந்த எடுத்துகிட்டு அங்கே பார்த்தோன்னா அங்கே ஒரு துக்கம் நடந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த வீடு அவ்வளோ இதுவாக இருந்தது, கூட்டமே இல்லை, எதுவுமே இல்லை. எதிர்த்த மாதிரி இருந்த ஒரு வழிபோக்கர் வந்து என்ன சொன்னார், இப்போ தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க சார், எங்கே சார் சுடுகாடு அப்படின்னு கேட்டபோது இந்த மாதிரி புழுதிவாக்கம் அப்படின்னா, சார் எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு, நீங்கள் அங்கே போங்க கேட்டுகிட்டே போங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் மேப் போட்டோம். சுடுகாட்டுக்கு எப்படி மேப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு போனோம், காரில் போயிட்டே இருக்கும்போது ஏதோ மாலை வாங்கிட்டு வந்துட்டோம், அது எப்படி என்ன பண்ணுறதுன்னு சரியில்லை, சுடுகாட்டுக்காச்சும் போட்டுருவோம்னு சொல்லிட்டு போனோம். அப்போ வந்து சாலையில் வந்து அந்த உதிரி பூக்கள்லாம் அடிக்க கிடந்துச்சு. இங்கே கூட நமக்கு வந்து அரவிந்த் சார் வழிகாட்டுறாரு, வாங்க அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனால் கரெக்டாக வண்டியை போயிட்டு பிடிச்சிட்டோம். பின்னாடியே போயிட்டு சுடுகாட்டில் தான் போயிட்டு நான் இறுதி அஞ்சலி செலுத்தினோம். அரவிந்தன் சாருக்கு வந்து எனது அஞ்சலிக்கு புகழஞ்சலி செலுத்துகிறேன். நன்றி. அடுத்ததாக நன்றி உரை முடித்த பிறகு குழு புகைப்படம். 10 to 1 திட்டமிட்டு இருந்தோம். 1:15 ஆயிடுச்சு. சாப்பிட்ற நேரம் வேறு பகலில் நான் கிடைச்சதுனால இப்போ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு நன்றி உரை கெடுத்துக்கிற நேரத்தில் ஒரே ஒரு குறிப்பு, ஒருத்தர் தஞ்சாவூர் கவிராயர்னு ஒருத்தர் வந்து வரதா இருந்தது, அவர் ஹெல்த் ரீசனால் வர முடியல. ஸோ 2 நிமிஷம் தான் ஆகும். அதை படிச்சுட்டு நன்றி உரைக்கான நேரத்தை அதை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தாமதம் பொறுக்கணும். அவரோட தஞ்சாவூர் கவிரோட குறிப்பு மட்டும் படிச்சிடுறேன். அன்புள்ள அரவிந்தன், உங்கள் உயிரற்ற முகம் பார்க்க அன்று உங்கள் வீட்டிற்கு ஓடோடி வந்தேன். உங்களது சிறுகதை தொகுப்பின் தலைப்பு நினைவுக்கு வந்தது. கடைசியாக ஒரு முறை, ஆம் கடைசியாக ஒரு முறை, இனி எப்பொழுது பார்ப்பேன்? பேச்சில் அநியாயத்துக்கு சிக்கனம் கடைபிடிப்பீர்கள். இது நான் உங்களிடம் பயின்ற பாடங்களில் ஒன்று. 60 வயதில் அபார ஞானம். கொஞ்ச காலம்தான் பார்த்து பேசி பழகி இருப்போம், ஆனால் நீண்ட காலம் நெருங்கி பழகிய உணர்வை உண்டாக்கி இருக்கிறீர்கள். என்னிடம் மட்டுமல்ல, எல்லாரிடமும் தான் என்று முகநூல் பதிவுகள் காட்டுகின்றன. உங்கள் பேச்சைப் போலவே தான் எழுத்தும் லாவகமும் என்று உணர்ந்திருக்கிறேன். எடுத்துக்காட்டாக, எது குறித்தோ நான் அனுப்பிய குரல் பதிவுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினீர்கள். அருமையான குரல், அற்புதமான உச்சரிப்பு, அபாரமான ஏற்ற இறக்கங்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் என்ன சொல்கிறீர்கள் என்று புரிகிறது, ஆனால் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று புரியவில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். உங்கள் சிறுகதை தொகுப்புகளை எனக்கு அனுப்பி கொண்டே இருப்பீர்கள். அபிப்பிராயம் கேட்டதில்லை, நானும் சொன்னதில்லை. ஏனெனில் இலக்கிய விசாரத்தை விட தத்துவ விசாரமே நமக்கு பிடித்திருந்தது. கடோபனிஷத்தின் வரும் நச்சிகேதனின் கேள்விகள், மரணம் பற்றிய மர்மங்கள், எங்கிருந்தோ வந்த நோபல் பரிசு பெற்ற வெங்கி ராமகிருஷ்ணனின் ஒய் வி டை என்ற புத்தகம், அதை பற்றி நாம் நேரம் போதே தெரியாமல் இரவு 11 மணி வரை தொலைபேசியில் பேசியிருப்போம். எல்லாமே மரணம் பற்றிய விளக்கங்கள், ஆய்வுகள், புதிர்கள், விஞ்ஞான கோட்பாடுகள். முடிவற்று தொடர்ந்த நம் பேச்சிற்கு முற்றுப்புள்ளியாக ஒரு நாள் சொன்னீர்கள், நீங்கள் பேசியதெல்லாம் கட்டுரையாக எழுதி அனுப்புங்கள் என்றீர்கள். முடிவற்று நீளுமா மனித வாழ்வு என்ற தலைப்பில் அந்த கட்டுரை காலச்சோட்டில் பிரசுரமாயிற்று. அந்த புத்தகத்தில் வெங்கி ஒரு இடத்தில் சொல்வார், பட்டாம்பூச்சிகள் நீண்ட காலம் வாழ்கின்றன. ஆயுள் என்னவோ மாதங்கள் தான், ஆனால் அவை கணங்களில் வாழ்கின்றன. ஆகவே லிவ் ஃபாஸ்ட்
அண்ட் டை யங் என்று முடித்திருப்பீர்கள். நான் அதை கடுகி வாழ் இறப்பினும் இளமைக்கான் என்று உங்களுக்கு மொழிபெயர்த்தேன். உங்களுக்காகவே மொழிபெயர்த்தானோ என்று இப்பொழுது மனம் பதறுகிறது. அந்த நூலின் முடிவில் வெங்கி சொல்வார், உங்களுக்கு இந்த வரிகள் மிக பிடிக்கும் என்பீர்கள். உயிரியல் சம்பந்தமான உயர்மட்ட ஆராய்ச்சியில் வயதாவதை தள்ளி போகும் தொழில்நுட்பம் தரிசனங்களாக தெரிகிற இழப்பாதி நம்மூரில் நீண்ட ஆரோக்கிய வாழ்விற்கு கடைபிடிக்க நமது சாத்திரங்கள் சொல்லுவதும் ஒத்துப்போகிறது. உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். மைக்கேல் போலன் சொல்கிறார், நன்றாக உண்ணுங்கள், ஆனால் வயிறு முட்டாமல். காய்கறிகளை சாப்பிடுங்கள், மருந்தே வேண்டாம். மரணத்தை வெல்லும் வழிகளை அறிவியல் ஆராயட்டும். அதுவரை நாம் வாழ்வை அனுபவிப்போம். நமது நேரம் வரும்போது சூரியன் மறைவது போல் அஸ்தமனத்தில் மிகவும் கம்பீரமாக கரைந்து போவோம். இந்த வாழ்வெனும் நிரந்தர பெருவிருந்திலே கலந்து கொண்ட நல்லூர் வாய்த்ததற்கு நன்றி சொல்வோம். எஸ், we can go into the sunset with good grace. மரணம் குறித்த நமது விவாதத்தில் நீங்கள் அவ்வாறே முடித்து வைத்தீர்கள். எஸ், you died gracefully, அரவிந்தன், but you lived long enough like a butterfly. Goodbye to you. நன்றி. நிகழ்வில் பேசிய அனைவருக்கும் நன்றி. இத்தனை காத்திருந்ததுக்கு நன்றி. அரவிந்தனுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய சகோதரின் கணவர், சகோதரின் மகன், அவரது மகன் சைத்தன்யா ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் மிக்க நன்றி. குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு நாம் கலையலாம். நன்றி, வணக்கம்.